அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு Saffron Tales. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 1/4 கப் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், ஆனால் கலர் மாறிடக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சிருக்க 1/2 கப் கொத்தமல்லி தழை, ஒரு 6-7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. ஜாஸ்தி ஆட் பண்ணக்கூடாது, 1/2 டீஸ்பூன் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 kg அளவு இருக்கும். அதுக்கு 4 கப்பு நான் தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். 2 கப் திக்கான தேங்காய் பால், 2 கப் தண்ணி, ஸோ டோட்டலி 4 கப்ஸ் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பாயில் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீ ரைஸ், பிரியாணி எது பண்ணாலும் நம்ம ரைஸை கண்டிப்பாக ஒரு 1/2 an hour சோக் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ரைஸ் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓரளவுக்கு ஒரு 70% குக் ஆயிருக்கு. தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிருச்சு. இப்போ அடியில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு தம் போடலாம். வாவ், இப்பொழுது நம்மளுடைய சுவையான தேங்காய் பால் கீ ரைஸ் ரெடி. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.